இது பாரு கையில் பாரு, எங்கள் நகத்துக்குள்ளே பாரு, நகத்துக்குள்ளே தெரியுதா? ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஃபிஷ் டேங்க் க்ளீனிங் பற்றி தான். ஆக்சுவலாக இது க்ளீன் பண்ணி ஒரு 6 months மேலே ஆயிடுச்சு. அதுவும் இது வந்து வின்டர் சீசனை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய டிசீஸ் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. நான் அடுத்தவங்களுக்கு தனியாக டிசீஸை பற்றி போடுறேன். இந்த வின்டர் சீசனில் எப்படி ஃபிஷ்ஷை நம்ம எப்படி கேர் பண்ணணுன்னு சொல்லி போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சங்கெல்லாம் என்னோடய டேங்க்குள்ளே நிறையா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹைடிங் ஸ்பாட்டாக இருக்கும். இந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மோலி ஃப்ரை உள்ளே இருக்குது. நல்லா உத்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த மோலி ஃப்ரையு. இந்த மாதிரி ஃப்ரைஸ் இதில் போய் ஒளிஞ்சுக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா க்ளீன் பண்ணும்போது பார்த்து எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ போட கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறையவே ஆயிடுச்சு. 1 month கிட்ட ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் போட முடியல. அதுக்கு நான் இங்கே சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் கண்டினியூஸாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபிஷ் டேங்க் க்ளீனிங் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க, உங்கள் டேங்கை க்ளீன் பண்ணுங்கள் ப்ரோன்னு. அதுக்காண்டி தான் நான் க்ளீன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து நான் ஃபில்ட்ரு போட்டிருக்கனால நான் ஃபில்ட்ரு பண்ணியே எடுத்துருந்துருக்கலாம். சரி, டேங்க் நம்மளும் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்காண்டி தான் நான் இப்போ எடுத்து க்ளீன் பண்ணுறேன். அப்புறம் இந்த டேங்க் க்ளீனிங்கில் நான் என்னோடய ஃபிஷ்ஷை எல்லாத்தையும் நான் எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நான் நிறையா காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை பற்றி நான் டேங்க் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபிஷ்ஷை நான் எடுத்து காமிக்கிறேன். காய்ஸ், இதில் இருக்க ஸ்டோன்ஸ்லாம் நான் காசு கொடுத்து வாங்கினதில்லை. நான் வந்து ராமேஸ்வரம் ட்ரிப்பு போயிருக்கும்போது அப்போ நான் எடுத்தேன். இதுக்காண்டி நீங்கள் சில பேர் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டோன்ஸ் வாங்கணும், நல்லா வாங்கணுன்னு. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கடலில் இருக்கதே போடலாம், அதே செம்மையாக அழகாக இருக்கும். நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கும். அப்புறம் கைஸ், நான் இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் டேங்க்லேருந்து நான் ப்ளட் வார்ம்ஸ்லாம் எடுத்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் டேங்க் க்ளீன் பண்ணி 6 months மேலே ஆகுது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஃபார்ம் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு நம்ப மாட்டேங்க, நான் எடுத்தே காமிக்கிறேன். காய்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பெருசுனால எனக்கு என்ன பேசணுன்னு தெரில. ரொம்ப நாள் நான் பேச விரும்பலை. இது பார்த்திங்கன்னா நான் பாதாம் லீஸ் போட்டிருந்தேன்ல, அது வந்து நல்லா ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். அதுலேருந்து இன்ஃபோ சரியாக, இதுலேருந்து கூட ப்ளட் வார்ம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து வர சான்ஸ் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் பெரிய வீடியோனால நான் என்ன பேசுன்னு தெரியல. ரொம்ப பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கும் கடுப்பாகும், எனக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் மாதிரி ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். காய்ஸ், மீன் பிடிக்க போகலாமா? இப்போதைக்கு என்கிட்ட கொஞ்சம் மீன் தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மீன் என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிட்டான், கதிர். இன்ஃபர்மேஷன் ஹெல்த்துன்னு ஒரு சேனல் வச்சுருக்கான்ல, அவன் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபிஷ் கிட்ட வாங்கிட்டு போயிட்டான். அதனால் இப்போதைக்கு என்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். அடுத்து நான் ப்ரீடிங் விட்டால் தான் என்கிட்ட ஃபிஷ் வரும். அப்புறம் நம்ம ஃபிஷ் திருச்சிக்கும் போயிருக்கு. கேலபரோன் ப்ரோ வீட்டுக்கு போயிருக்கு. அப்புறம் இங்கே இருக்க ஃபிஷ்லாம் இங்கே நானே வளர்த்தது தான். ஃபுல்லாக நார்மல் ஃபுட்டு தான். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க கட்பியோட சைஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு காமிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஜாம்பவான் தான் பார்க்க போகிறோம். கோல்டு ஃபிஷ்ஷு. இது வந்து என்கிட்ட ஒரு 6 years மேலே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதோட டெய்ல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல நான் உங்களுக்கு தூக்கி காமிக்கிறேன். டெய்லை அப்படியே பெருசாக ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, தெரியுதா? அது என்னன்னு தெரில. அதில் கரெக்டான ஆங்கர் வார்ம் வந்துச்சு, அது க்யூர் பண்ணிட்டேன். அதுலேருந்து அந்த இடம் அப்படியே பிரிங்கிட்டே வெளியே வருது. கொஞ்சம் நாள் அதை டெவலப் ஆகிட்டு இஷ்டமாக இருக்கும். நான் நினச்சிருந்தேன் இந்த ஃபில்டரை போட்டு நான் மோட்ரு தண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருப்பேன் கைஸ்.